இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவருடைய மறைவுக்கு அப்புறம் அவருடைய இறுதிச் சடங்குல அவருடைய மகளும் மருமகளும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்ட விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால முழுக்க ஒரே பேச்சா இருக்கு. பாரதிராஜாவுக்கு மனோஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகனும் ஜனனி அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும் இருக்காங்க. மகன் மனோஜ் நடிகை நந்தனாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. மகள் ஜனனிக்கு மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனை பாரதிராஜா முறைப்படி திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா பாரதிராஜாவோட கடைசி காலகட்டத்தில் அவரோட மகன் மனோஜ் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. மகன் இல்லாத அந்த சோகத்துல தன்னோட பொண்ணு ஜனனி வீட்டுக்கு மலேசியாவுக்கு போய் ஒரு 2 மாசம் தங்கி இருந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க இருந்து உடம்பு சரியில்லாம சென்னைக்கு வந்திருக்காரு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. சென்னையில அவரோட மருமகள் நந்தனாவும் பேத்திகளும் தான் வசிச்சு வந்திருக்காங்க. ஆனா பாரதிராஜாவோட மனைவி தேனியில இருக்கிற அவங்க வீட்டுக்கு போயிருந்ததால கடைசி காலத்துல பாரதிராஜா பக்கத்துல சொந்த பந்தம்னு யாரும் பெருசா இல்லையா. ஒரு நர்ஸை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு உதவி பண்றதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் பாரதிராஜாவோட இறுதி சடங்குல அவரோட மகளுக்கும் மருமகளுக்கும் இடையே விடிச்ச அந்த சண்டையோட ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற விவரம் இப்ப வெளியாகி இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய வழக்கப்படி பொண்ணு பேர்லயும் சொத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு வீட்டை மகள் ஜனனி பேர்ல தான் பாரதிராஜா ஏற்கனவே வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீலாங்கரையில ஒரு வீடு, 9 கிரவுண்ட் காலி மனைகள், வலசரவாக்கத்துல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், தேனியில இருக்கக்கூடிய பண்ணை வீடு, இதுல நீலாங்கரை வீட்டையும் அந்த 9 கிரவுண்ட் காலி இடத்தையும் மகன் மனோஜ் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்னு பாரதிராஜா முதல்ல திட்டம் போட்டு வச்சிருந்தாரு. ஆனா அவர் எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டதுனால அந்த பிளான் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பாரதிராஜா மலேசியாவில போய் தங்கி இருந்தப்ப மகள் ஜனனி அவங்க அப்பா கிட்ட பேசி அந்த நீலாங்கர வீட்டை தன் பேர்ல எழுதி வாங்கிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீலாங்கர வீட்டுல வசிச்சு வந்த மனோஜோட வைஃப் நந்தனாவை அந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் மகள் ஜனனி எக்கச்சக்கமான புகார்களை கொடுத்து கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி இது பெரிய பூதாகரமா வெடிச்சது. இப்போ நீலாங்கர வீட்டையும் மகள் ஜனனி தன் பேர்ல மாத்திக்கிட்டதால மீதி இருக்கக்கூடிய 9 கிரவுண்ட் காலி மனைகள், தேனி பண்ணை வீடு, இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தான் பாரதிராஜா தன்னோட மருமகளுக்கு எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாரதிராஜாவோட சொத்து மதிப்பு பல கோடி ரூபாய் இருக்கும். அந்த பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புல சேத்துப்பட்டு வீடு ஆல்ரெடி மகள் பேர்ல வாங்கிட்டாரு. நீலாங்கர வீட்டையும் தன் பேர்ல ஜனனி வாங்கிட்டாங்க. இப்போ மருமகளுக்கு வீடு அப்படின்ற மாதிரி எந்த சொத்தும் போய் சேராது. காலிமனை இல்லனா தேனி பண்ணை வீடு, அப்புறம் வலசரவாக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இதுல இருக்கிற ஒரு சில பகுதியில் தான் தன்னோட மருமகள் அப்படின்றதுக்காக ஒரு உயிலா எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சொத்து சம்பந்தமான வாக்குவாதமும் பிரச்சனையும் தான் பாரதிராஜாவோட இறுதி சடங்குல அவரோட மகளுக்கும் மருமகளுக்கும் இடையே சண்டை வெடிச்சிருக்கு. தன்னோட கடைசி காலத்துல கூட யாரும் பக்கத்துல இல்லையே அப்படின்ற ஒரு விரக்தியில தான் பாரதிராஜா ரொம்பவே உடஞ்சு போய் தான் இறந்திருக்காரு அப்படின்னு இப்ப தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.